நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 255வது வீடியோ. இது பலகாலமாக மனசு நினச்சி இன்றைக்கி தான் அந்த புஸ்தகம் கிடைச்சது எனக்கு. ஸோ நிறைய புக்ஸ் இருந்தாலும் அது கரெக்டாக நம்பரிங் வைஸ் பண்ணலான்னா எனக்கு கஷ்டம். இது வந்து அபயாம்பிகை சதகம் அப்படின்ற புஸ்தகம். இது வந்து நான் வாங்கி 40 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. லிப்கோவில் போட்டிருந்த ஆதி காலத்தில். இது ஒரு பைத்தியமான இந்த சதகத்தை படிக்கிறதுல அந்த காலத்தில் எனக்கு அப்போ அம்பாளுடைய கடாட்சம் இந்த ஸ்டார்டிங் ஆன பீரியட் எனக்கு அது. இந்த அபிராமி அந்தாதி தெரியும். அந்தாதின்றது ஆதி அந்தம். அந்த ஒரு ஒரு பாடலுடைய கடைசி வார்த்தை வந்து அடுத்த பாடலுடைய முதல்ல வந்துடும். ஆதி அந்தாதின்றது அப்படி. சதகம்ன்றது 100 பாட்டு. இது வந்து பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக அபிராமி அந்தாதியில் ஒரு 4 லைன் தான் வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் வரா மாதிரி இருக்கும். உதாரணமாக இந்த பாருங்க, ஒரு பாடலை பாடி காமிக்கிறேன். முதல் பாட்டு: பாதாம் புயர் திருச்சிது சதங்கை பணியும் சிலம்பும் கிண்கிணியும் படற்பாடகமும் தண்டையுடன் படியும் கொலுசுந்தழித்தருளும் பீதாம்பரமும் துவள் இடையும் பிரியாதரைஞான் மாலைகளும் பெருகுதாள் நவமணியும் புனையும் குயமும் இருபுயமும் போதாரதமும் அசனமொழி புகழும் வாயும் கயல் விழியும் புண்டரீக திருநுதலும் பொன்போர் ஷடையும் மதிமுகமும் பாதாடியே பேரின்பெற வதனக்கொடியே உனை அடித்தே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபியாம்பிகை தாயே. ஒவ்வொரு ஸ்டான்ஸா முடியும் போது மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயன் முடிகிறது. 5 முகத்தி நவமுகத்தி 6 முகத்தி சதுர்முகத்தி அலையில் துயிலும் மால் முகத்தி அருணமுகத்தி அம்பரத்தி பஞ்சாட்சரத்தி பரிபுரத்தி பாசாங்குசத்தி நடுவனத்தி பதிமாசனத்தி சிவபுரத்தி பாலந்தனத்திரி குணத்தி கஞ்சமுகத்தி கற்பகத்தி கருணாகரத்தி தவகுணத்தி கைலாசனத்தி நவகுணத்தி காந்தள் மலர்போல் சதுர்கரத்தி மஞ்சு நிறத்தி பரம்பரத்தி மதுரச்சிவத்தி மங்களத்தி மயிலாபுரியில் வாழரீச வாழ்வே அபயாம்பிகை தாயே. உச்சிக்கிளியே அருட்கிளியே உணர்வுக்குணர்வாய் உயிர்க்குயிராய் உதித்த கிளியே பரவெளியில் ஒளிவான் பழத்தை உன்னிவரும் நற்சொல் கிளியே கதம்பமர நகரில் வாழும் பறைக்கிளியே ஞானக்கிளியே மறைவனத்தில் நடனக்கிளியே சிவக்கிளியே பச்சை கிளியே அன்பர் மதி படரும் மாவி ஓடையினீரே பரவும் கிளியே நிதிக்கிளியே பவழக்கிளியே பதிக்கிளியே வஜ்ரக்கிளியே நவபீட வாசற்கிளியே அருள் அமையும் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. இது வந்து நம்ம 3 பாடல்லாம் சொல்லியிருக்கேன். 100 பாடல் இருக்குதுல. இது வந்து எப்படின்னா, அவர் பேர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். ஆதி காலத்தில் அந்த மயிலாப்பூரி இது பக்கத்தில் நல்லத்துக்குடி இருக்குது. மாயவரம் பக்கத்தில் நல்லத்துக்குடின்ற ஊர். அங்கே அக்ரஹாரம் இருந்தது. அந்த அக்ரஹாரத்தில் ஒரு அந்தனர் ஃபேமிலி. அப்பத்தில் வந்து இந்த குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே அப்பா இறந்து அம்மா இறந்து அனாதையாக எடுத்து இந்த குழந்தை. ஜஸ்ட் இமேஜின், 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது வந்து இவர் வாழ்ந்த காலம் வந்து அபிராமி பெற்றதுக்கு அப்புறமா வருது. என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை அம்மான்னு அழும்போது அம்பாளே வந்துடுறா அந்த இடத்துக்கு. யார்? அபயாம்பிகை தாய். அவளே வந்து அப்பியர் ஆகி அது அக்ரஹாரத்தில் அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறா. அதாவது இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்டோட தராவோ. திரும்பி 2-3 நாள் திருப்பி ஆடுறது குழந்தை. யார் பார்த்துக்கிறதுக்கு இல்லை பாருங்கள். அக்ரஹாரத்துலேயே அந்த கிருஷ்ணசாமியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி வர. அப்புறமா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அம்பாள் என்ன செய்கிறான்னா, அவரை கையை பிடிச்சி அழிச்சும் போயிடறா. கோவிலுக்கு அழிச்சும் போயிடறா. கோவிலில் வந்து அவர் தினம் அங்கேயே இருந்து பாடலாம் பாடி இரவு பூஜை, இந்த பள்ளியிற பூஜை வரைக்கும் இருந்துட்டு இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அது கிளம்புவார். அந்த மாதிரி வரும்போது கோவில் வாசப்படிக்கிட்ட வரார். அப்படியே தடுக்கி விழுந்துடுறார். அம்மா அப்படிங்கும்போது அம்பாள் வந்துடுறார்.
வந்துட்டு கை தாங்கலாக பிடிச்சிட்டு நல்லத்து கூடிக்கு வரைக்கும் வர இங்கே மாயவர் அபியாம்பிகை தாய் அங்கேருந்து கிளம்பி இவர் வாழும் கிராமத்துக்கே வந்துடுறா. அங்கே வந்து அவர் விட்டுட்டு போகிறார். அப்போ வந்து அந்த யூ ஷுட் இமேஜின் தோஸ் பீரியட் கும்மிருட்டாக இருக்கும், காற்றும் புயலும் வரும், லேம்ப்ஸ் கிடையாது. அந்தந்த அக்ரஹாரத்தில் வேணால் ஒரு 2-3 ஸ்தம்பம் மாடு நிறுத்தி மேலே ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி இதை பண்ணி உள்ள ஒரு தீபம் எழுதி வச்சுருப்பா, அவ்வளோதான். அந்த அந்த இதுதான், நோ ஸ்ட்ரீட் லைட் என்றால் அந்த மாதிரி இருந்தது. இது அபயாம்பிகை தாயோட இது ஒரு சிற்பியால் எழுதப்பட்ட ஒரு படம் அது. கை இந்த 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 கையில் வலக்கை மேல் கையில் வந்து ருத்ராட்சம், அதாவது அக்ஷரமாலை எழுதியிருக்க. இந்த பக்கத்தில் வந்து கிண்டி இருக்கும். ஆக்சுவலாக தீர்த்த பாத்திரம். ஏன்னா ஆதி காலத்தில் என்ன சொல்லுவோம், 1000 ஆனாலும் மாயவரம் ஆகுமான்னு சொல்லப்படுறது. அவ்வளோ வசதி. என்ன வசதி மட்டும் இல்லை, முதல்ல ஃபார்மேஷன் பண்ண அக்ரஹாரங்கள் சிட்டியெல்லாம் அதுதான். ஸோ இந்த காவிரி ஆத்தங்கரை ஓரத்தில் வர இருக்கிறதுல கும்பகோணத்துக்கு இது சொல்லும்போது கும்பகோணத்தை விட ஓல்டஸ்ட்னு சொல்லப்படுறது அது இந்த மாயூரம்ன்ற பதி. அம்பாள் கைப்பாங்க இந்த பாரு, அந்த அபயக்காரத்துக்கு மேலே கிளி இருக்குது. அஞ்சல் வேண்டாம், அஞ்சல் அவ வந்து நம்மளை காப்பாற்றுக்க அந்த அஞ்சல் முத்திரையோடு வராளாம். அவள் கவலைப்படாத நாற்கண்டா குழந்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி வரான்ற அம்பாளை. ஸோ அவள் வந்து அம்பாள் வந்து காப்பாற்றி விட்டு இந்த குழந்தைய டெய்லி தினம் அன்னையிலேருந்து தினம் ஒரு எப்படி ஒரு உடனே ஒரு கை விளக்குன்னு வச்சுப்போம். அந்த கமாஷம் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட இல்லாமல் அதில் அவ்வளோ டெக்கரேட்டிவெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கை பிடிக்கிற அம்மா இருக்கும் மேலே, திருநெல்வேலிக்குள்ளே மேலே ஒரு உருண்டையாகவே இருக்கும், பிடிச்சிக்கலாம் அதை. அந்த கை விளக்கு முன்னாடி போகுமா, இவர் பின்னாடி வருவார். அது மாதிரி வரும்போது அக்ரஹாரத்தை கதவெல்லாம் அடைச்சிடுறார். என்ன வந்து இவர் ஏதோ வந்து துர்தேவதையை வழிபடுறார், அதான் வழக்கு முன்னாடி போகிறது. யார் அவளுக்கு பாருங்கள், பிராமணா இதில் வந்து அவள் இந்த சாமி வருதுன்னு கூட தெரியல அவளுக்கு. கதை பட்டப்பட்டப்போ சாத்திடுவாராம். அவள் கோவில் விட்டு வரும்போது முன்னாடி வழக்கு மட்டும் நிறையா முன்னாடி போயிட்டு இருக்குமா. அந்த மாதிரி போகும்போது தே யூஸ் டு க்ளோஸ் த டோர். அது மாதிரி இருந்து அப்போ சொல்கிறா, நான் என்னம்மா செய்வேன், அந்த மாதிரி என்னை கொண்டு விட்ற தினம் வந்து நீன்னு சொல்லும்போது என்னை பற்றி பாடுன்ற அந்த அதான் கிருஷ்ணசாமி தான் பாடி எழுந்த இந்த நூல் தான் வந்து அபயாம்பிகை சதகம் பேர். முதல்ல பிரிண்ட் பண்ணி போட்டவா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி லிப்கோவில் தான் போட்டாது. அது வந்த புதுசெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அந்த புக்கை. அது அப்புறம் இப்போ கிரீட்டரிலாம் கிடைக்கிறது. அபயாம்பிகை இது இந்த சதகம் 100 பாடல், அது தெளிவுரையோடையும் கிடைக்கிறது. அபயாம்பிகை அம்மா வந்து பெருத்த அதெல்லாம் 6 அடி உயரம், நல்ல உயர்ந்தமாக நல்ல இதுவாக இருக்கும். இது அபயாம்பிகை சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஏன்னா கையில் நீலோத்பலம் வச்சுருக்கோம் ஒரு கையில். ஆக்சுவலாக அபயாம்பிகைக்கு வந்து இது வந்து மூலஸ்தான விக்கிரகம், ஒரிஜினல் விக்கிரகம். இது மடிசாட்டி இருக்கிற அம்பாள். இதில் கிண்டி நல்லா தெரியுது பாருங்கள் இந்த படத்தில். ஒரு கையில் ருத்ராட்ச மாலை, இந்த கையில் வந்து இடக்கையில் மேல் கையில் வந்து கிண்டி தெரியுதா. ஏன்னா அந்தணருக்கு கிண்டி ருத்ராட்ச மாலை எல்லாமே இருக்க முடியாது. ஸோ அதனால் அவள் வழிபட்ட தெய்வம் அது ஆதி காலத்தில். ஒரு கையில் வந்து அபயமும் ஒரு கையை வந்து கடிஹஸ்தம் தொடையில் வச்சுட்டுருக்கா. இதுதான் வந்து அபயாம்பிகையோட அந்த மூலஸ்தான விக்கிரகத்தினுடைய படம். அது கிளியராக தெரிகிறது இல்லை. இதில் என்ன விசேஷம்னா ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருக்காரு. இந்த பாடல்கள்லாம் பியூட்டிஃபுல் வர்சஸ். இந்த அபயாம்பியை படித்தாலும் கண்ணிலே ஜலம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உண்டானது என்னென்னோ புதுசாக பண்ணுற இது கற்றுக்கிற பாடங்கள்லாம். அது ஒரு பரமாச்சாரியாரே சொல்கிறார். இது சௌந்தர்யலகரி சொல்கிறா அப்படின்னான்ற மீனிங் தெரியாது, சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொருள் தெரியாமல் சொல்கிறது வேஸ்ட்டு.
சம்ஸ்கிருதம் படித்தா நல்லது, அது கரெக்டு. அது மீனிங்கே தெரியும். வேத கோஷங்கள் சொல்லும்போது நீ நீட் நாட் see த மீனிங். பட் இப்போ லலிதாசாஸ்திரம் நம்ம சொல்கிறோம், ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு புரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு. இப்போ லலிதாவில் ஒரு ஒரு வார்த்தை வரும். அம்பாள் ஈஸ்வரன் வரும்போது ஒவ்வொரு தடவை எழுந்து அவளுக்கு நமஸ்கரிக்கிறாராம் ஈஸ்வரனுக்கு. அதனால் அம்பாளோட முட்டிக்காலில் சிவந்து போய்டுறதான். மாணிக்க முகுடாகார ஜானு திருவிராஜித அப்படின்னு இருக்கு. பல வருஷ காலம் நான் டிப்ரெஷன் மாணிக்க முகுடத்தை வச்சுட்டு இருக்கேன், சிகப்பு கல் இருக்குன்னு நானே சொல்லியிருக்கேன். அப்புறமா வந்து மீனிங் பார்த்தா என்ன இருக்குன்னா, மாணிக்க மாட்டம் அந்த அந்த இது முட்டிக்கால் சில்லு உள்ளே இருக்க இரும்பு இருக்கு இல்லையா, அது வந்து சிவச்சவச்சவச்சவன்னு ஆகிடுறதான். மாணிக்க மாதிரி அது ஆறுதுன்னு இருக்குது. மீனிங் எதான் ஆக்சுவலாக. அம்பாள் வந்து எழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது புருஷன் வரும்போது அவள் நமஸ்கரிக்கிறாள். அதனால் அவள் மடங்கி உட்காந்து நமஸ்காரம் பண்ணும்போது அந்த அவளே வெள்ளை இந்த மாரி அது சிகப்பு. இப்படி அடிஷன் டு தட் 10 தடவை எழுந்து நமஸ்காரிக்கும் போது அந்த மாணிக்க முக்குடம்னு சொல்ல மக்குடம்ன்ற எப்படி வேணால் சொல்லிக்கலாம், பரவாயில்ல, பாடபேதம் அதுன்னு சொல்லிடுறா. அது வந்து முட்டிக்கால் செல்லு தான் சிகப்பாகுதுன்னு சொல்லியிருக்கு மீனிங் பார்த்தா. இது வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா மீன் தெரியாமல் இப்போ இதில் வந்து என்ன அபியாம்பிகை சதகத்தில் ரொம்ப ஈஸியான வார்த்தைகளாக இருக்கும். அது யாரும் நீட் நாட் ஈவன் அதுக்கு வந்து மீனிங் எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை, நமக்கு புரிஞ்சிடும் ஈஸியாகவே. ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா இருக்கும் பாருங்க. வினை என் பையனே பையன் அதனை வெறுத்து தரிக்க போகாதோ, வெய்யோன் உதிய தெதிர் பனியும் விம்மி காந்து வளர்ந்திடுமோ, நினையும் நினைப்பும் அதற்காது நீயும் உனது பதியோனும் நிஜமாய் எனது வசமானால் நில்லாதெந்த வெவ்வினையும் தனையே அறிந்தால் துன்பத்துடைத்தால் வந்தால் அது நிகரோம் தகைவோர் இவை கூட கஞ்சுவரோம் தாயே மிகுந்த சௌந்தரி உன் மனையே அரிய கருணை புரி மணிநாதன் தனிச்சொடரே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. ஒவ்வொரு இதில் வந்து ஒன்று என்ன அட்வான்டேஜ் என்ன, இதில் ஒவ்வொரு பாடலுக்கும் அதில் பலன்னு சொல்லியிருக்கான். இப்போ சௌந்தரிய நகரை சொல்லி இந்த 2000 ரூபா சொல்லுங்க, அதில் தங்கத்தகட்டில் எழுதுங்க, இல்லை இது எதுவுமே செய்ய முடியாது. 2000 ரூபாய் சொல்ல முடியாது, தங்கத்தை வாங்கி எழுத முடியாது, எந்திரத்தெல்லாம் நம்ம கோடீஸ்வரராக தான் செய்ய முடியாது, சாதாரண மனுஷனாலும் செய்ய முடியாது. பட் இது அப்படி இல்லை. இந்த ஒரு பாடல் பண்ணாலே எத்தனை தடவை கூட சொல்லவா, ஒரு தடவை படித்தாவிட போதும். முதல் பாடல் படித்தா மனம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், 2வது பாடல் படித்தா விரும்பியை பெறலாம், 3வது பாடத்தில் பேரின்பம் உண்டாக, அடுத்து 4வது பாடல் அறந்திறந்த வாழ்க்கை, அப்புறம் 5வது பாடல் புத்திர சந்தானம் பெற, இப்படிலாம் சொல்லப்படுது. ஸோ இது நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, தயவு அபியாம்ப செய்து படிங்க. இது புரியாத இதை படிச்சுட்டு இருக்கிறத விட புரிஞ்ச நம்ம தமிழ்லேயே அழகாக படிக்கலாம். அதுக்கு தனி பவர் உண்டு. பாருங்கள், குழந்தை பிறக்கணும் இது சொல்லியிருக்கா. தேனே பாலே சர்க்கரையே திபிட்டா அமுதே கற்கண்டே சீனியுடன் முப்பழச்சாற்றில் சிறந்தரசமே சென்பன்மலை மானே மடலே மடக்கொடியே வளர்ந்த வனமே திருவதன மயிலே குயிலே அன்பரெல்லாம் வாலிச் சொரிய மணிநிதியே ஊனே என்றன் உயிர்க்குயிரே உள்ளம் புறம்பும் ஒரு மொழியே ஒளிரிசேர் கனக கற்பகமே உதித்த சொடரே திருப்பரமே வானே வானின் வழிக்கணலே வனமே பூவே வரைமகளே மயிலாபுரியில் வளரேசர் வாழ்வே அபயாம்பிகை தாயே. இது மீனிங் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இது வந்து தயவுசெய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், புரியாத மொழியில் படிக்கிறத விட புரிஞ்ச தமிழ் மொழியில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஈஸியாக நமக்கு அர்த்தம் தெரியாது. இதை படிக்கணும்னு வேண்டி கேட்டுட்டு, இது வந்து ரொம்ப வரப்பிரசாதியான நூல். இதை அம்பாள் பூஜை பண்ணணும், எனக்கு தமிழ் சமஸ்கிருதம்லாம் வராதுன்றவ அவள் இதை வச்சு படிக்கலாம், அபிராமி இதை படிக்கலாம். இதை சொல்லி இந்த 255 வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.